பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். எல்லோரும் கண்ணை மூடுங்க. பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 2வது செஷன்லேயும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வல்லமையும் இங்கே வெளிப்படட்டும். இதை கேட்கும் பொழுதே சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றம் இவங்களுடைய குடும்பத்தில் இவங்களுடைய வாழ்க்கையிலலாம் நடைபெறுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். பெரிய காரியங்களை நீங்கள் செய்யும். எல்லாம் டயர்டும் எல்லாம் சோர்வும் மாறி போகட்டும். ஒரு உற்சாகம் இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, போன செஷன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் போகிறப்பவே சிலருக்கு அற்புதங்கள் நடந்து முடிஞ்சிருக்கிறத பார்ப்பீங்க. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது சில காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கிறத பார்ப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்போ நான் பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்தாச்சு? புயத்தை பற்றி பார்த்தாச்சு. இயேசு ஏன் வந்தார்? குட் ஃப்ரைடே. உங்கள்கிட்ட குட் ஃப்ரைடே ஏன்னு யாராவது கேட்டால் என்ன தெரியுமா சொல்லணும்? என்னை சுமப்பதற்கும் எனக்கானதை சுமப்பதற்கும் இயேசு வந்தார். யாராச்சும் எது உங்கள்கிட்ட குட் ஃப்ரைடேன்னு கேட்டால் என்னை சுமப்பதற்கும் எனக்கானதை சுமப்பதற்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த சிலுவையினுடைய இன்னொரு டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மைண்டை அது விரிவாக்கமாக்கும், உங்களுடைய சிந்தனையை அது விரிவாக்கமாக்கும். இன்னொரு பரிமாணம் என்ன அப்படின்றது, சிலுவையுடைய சிம்பிள், கிராஸ் சிம்பிள் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் எ எக்ஸ்பான்ஷன் சிம்பிள். அது விரிவடையக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷனுக்குள்ளே நம்ம எப்படி போகிறது, இந்த விரிவாக்கத்திற்குள்ளே நம்ம எப்படி போகிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஏன் நம்ம இன்னும் ப்ராஸ்பெரிட்டியை பார்க்கல, செழிப்பை பார்க்கல, ஏன் இன்னும் நம்ம விரிவாக்கத்துக்குள்ளே போகலை அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி டீல் பண்ண போகிறோம். இந்த விரிவாக்கத்திற்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு செழிப்பை தாங்கன்னு ஜெபம் பண்ணுறீங்க. ஏன் ஜெபம் பண்ணி நடக்க மாட்டேங்குது? செழிக்கணும்னு நிறைய முயற்சி பண்ணுறீங்க, ஏன் முயற்சி செஞ்சு நடக்க மாட்டேங்குது? இன்றைக்கி விஷயமே அதுதான். முயற்சி செஞ்சால் நடக்காது. ஸோ அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லாரும் முயற்சி செஞ்சு இது நடக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கிருபையில் இருக்கிற எல்லாரும் இயேசு செய்து முடித்ததில் வாழுவாங்க. நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தினால் மீட்கப்படலை, கிருபையினால் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாறணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் நியாயப்பிரமாணத்தினுடைய அத்தனை கட்டளைகளையும் நிறைவேற்றினதினால் அல்ல, இயேசு தம்முடைய கிருபையை உங்கள்கிட்ட கொடுத்ததினாலேயே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் இதை புரிஞ்சுக்குவாங்க, நிறைய பேர் ஏற்றுக்குவாங்க. நான் நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாகலை, கிருபையினால் நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை புரிந்ததுக்கப்புறமும் நியாயப்பிரமாண மனநிலையில் இருப்பாங்க. இன்றைக்கி அதை நம்ம டீல் பண்ணி உடைக்க போகிறோம். கிருபையில் இருந்துக்கிட்டே நியாயப்பிரமாண மனநிலையில் இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா? நான் நியாயப்பிரமாணத்தினால ரட்சிக்கப்படலை, கிருபையினால தான் மீட்கப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு மனுஷனால் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இருக்க முடியும். அப்படி இருந்த ஒரு பைபிள் கேரக்டரை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேரக்டர் எப்படி அதிலிருந்து வெளியே வந்தார். ஸோ இன்றைக்கி இதை கேட்கும்போது சிலருக்கு அந்த சிந்தனைகள் மாறி கிருபையின் வெளிப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ள போகிறீங்க. கிருபை அப்படின்றது ஒரு ரெவலேஷன், அது ஒரு வெளிப்பாடு. அது நான் இதுக்குள்ளே புகுந்துட்டேன் அப்படின்றது கிடையாது. அதில் வாழ்கிறது, கிருபையில் வாழ்கிறது, அதுதான் ட்ரூ ரெவலேஷன். அந்த சிந்தனை உங்களுக்குள்ளே உண்டாகும். சரி, இது எப்படி அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு வசனம்னு சொல்லி பல வசனத்தை சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நம்மளுடைய ரெஃபரன்ஸ் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம பேசுகிறது எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கும், சரிங்களா? அதனால் நம்ம உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸை சொல்லுவோம், அதெல்லாம் உட்காந்து குறித்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். 4வது அதிகாரத்தில் தான் இது இருக்குது. 3வது அதிகாரத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு 2 விதமான எருசலேமை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று நியாயப்பிரமாணம்,
இன்னொரு எருசலேம் கிருபை. ஒன்று கீழான எருசலேம், இன்னொன்று மேலான எருசலேம். இந்த கீழான எருசலேமுக்குள்ள கேரக்டர் எப்படி இருக்கும், இந்த மேலான எருசலேமுக்குள்ள கேரக்டர் எப்படி இருக்கும், இதை ரெண்டையும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்துடலாம். இப்போது கிருபையை நம்ம நிறைய பேர் பேசியும் அந்த மனநிலைக்குள்ளே நம்ம வரலன்னு வச்சுக்கோங்க, நியாயப்பிரமாணத்தை எங்கிட்ட இருந்தாவது லைட்டாக திணிப்போம். இதை பிரதர் உங்களுக்கு இது ஒர்க் ஆகலையா, ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமாக ஏதாவது ஒன்று செய்யுங்க பிரதர், அப்போது உங்களுக்கு ஒர்க் ஆகும், அதுதான் கிருபை அப்படின்ட்டுருவாங்க. எதையாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அப்படி மிக்ஸ் பண்ண நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேதுரு. பவுலுக்கு கிடைச்ச ரெவலேஷன், பவுலுக்கு கிடைச்ச வெளிப்பாடு இந்த பேதுருவுக்கு கிடைக்கல. இயேசு கூட நடந்த பேதுருவுக்கு கிடைக்காத வெளிப்பாடு பவுலுக்கு கிடைச்சிச்சு. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, பவுல் பிரசங்கம் பண்ணின சில காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியலை அப்படின்றாரு. ஏன்னா இவருடைய ரெவலேஷன், இவருடைய வெளிப்பாடு இவருக்கு கிடைக்காத ரீதியில் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் பைபிள் காலேஜ்லாம் தேவையில்ல, படிக்க தேவையில்ல, ஆண்டவர் வந்து பேதுருவை போல பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், படிக்கிறது ரொம்ப முக்கியம், நிறைய விஷயத்தை கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா, படிக்காத பேதுரு ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆனால் படித்த பவுலுக்கு ஆண்டவர் எக்ஸ்ட்ராடினரி ரெவலேஷனை கொடுத்தாரு. அதை புரிந்து கொள்வதற்கு பேதுருக்குள்ள கெப்பாசிட்டி கிடையாது. அதை புரிந்து கொள்வதற்கு படித்த பவுல் அவர் சூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அந்தளவுக்கு வெளிப்பாடுகளை பேதுருனுடைய நாலேஜினால் பெற்றுக்கொள்ள முடியலை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இயேசு வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தது யூதர்களுக்காக மட்டும்தான், அது புறஜாதிகளுக்கு கிடையாதுன்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இயேசு சகல சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கூட இவர் மைண்டில் என்னவா இருந்திருக்கு, அது எல்லாரும் கிடையாதுக்கு அப்படின்னு தான் நம்பியிருக்கிறாரு. ஏன்னா ஒரு தரிசனத்தை இவர் பார்க்குறாரு, அதில் வானத்திலேருந்து ஒரு துப்பட்டிகள் இறங்கிது அப்படின்னு பார்க்குறோம். ஏற்பாட்டில் சாப்பிடக்கூடாத சில உணவுகள் இருக்கும், சில மிருகங்கள் இருக்கும். அதில் இந்த பூனை, இந்த பன்றி, இந்த முதலை, அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் அதில் இருக்கும். அந்த கேட்டகரியில் இருக்கிற ஒரு இதை பேதுரு இப்போ தரிசனமாக பார்க்குறாரு ப்ரேயர் பண்ணும்போது. அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, இது தீட்டும் அசுத்தம் உள்ளதுன்றாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இதை தீட்டும் அசுத்தம் உள்ளதுன்னு சொல்லாத, தேவன் பரிசுத்தம் பண்ணினதை நீ தீட்டுள்ளது என்று சொல்லாதேன்றார். இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு 3 காரியத்தை பார்க்குறான். அது ஒரு 3 மனுஷர்களை குறிக்குது. அதுக்கடுத்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசுவார். இப்போ ஒரு 3 மனுஷர்கள் உன்ட்ட வருவாங்க, அவங்க கூட நீ போ, அவர்களை நீ தள்ளாத அப்படின்றார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுருவுக்கு என்னென்னா, யூதர்களுக்குள்ளே தான் இந்த ரட்சிப்பு வந்து என்ன பண்ணணும், சொல்லணும், புறஜாதிகளுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருந்துச்சு. பேதுருவுக்கு பார்த்தீங்கன்னா ரெவலேஷன் அதிகமாக கிடைக்கவே இல்லை, ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே தான் இருக்குது, ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே தான் இருக்குது. இப்போது பவுல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பேதுருனுடைய சில பிரசங்கங்களை மாற்றுறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணணும், இயேசு ஏற்றுக்கொண்டா விருத்த சேதனம் பண்ணணும், யூதர்களுடைய சில முறைமைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு பிரசங்கத்தில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டார். கிருபையில் நியாயப்பிரமாணத்தை சைடில் சேர்த்து விடுவாங்க பாருங்கள். இந்த சேர்த்து விடுற வேலையை யார் பண்ணியிருக்கிறா, பேதுரு பண்ணியிருக்கிறாரு. கலப்படமாக கிருபையை பிரசங்கம் பண்ணுறது, கிரேஸை சாலிடாக ப்ரீச் பண்ணணும். கலப்படம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அது கிரேஸ் கிடையாது. அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணிட்டார், கலப்படம் பண்ணிட்டார். என்ன சொல்கிறாரு, நீ ரட்சிக்கப்பட்ட, ஓகே, இயேசுனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டா, ஓகே, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டுச்சு. ஆனாலும் பட் அப்படின்னு எவனாவது போட்டான்னு வைங்க, பட் ஆனாலும் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஆப்பை வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். எப்படிப்பா ரட்சிக்கப்பட்ட, அவருடைய கிருபையே. ஆனாலும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வைங்க, அங்கே ஏதோ அந்த ஆனாலும்ல தான் உங்களுக்கு ஆப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பேதுரு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ பவுல் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கலாத்தியர்களுக்கு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்த அப்படின்னா உன்னால் வாக்கு தத்தங்கள்லாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் வந்து மரித்தது, உயிரோடு எழுந்தது இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கறதுக்கு கிடையாது, கிருபையை கொடுக்கறதுக்காக அப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த கலாத்தியர்களை திட்டி ஒன்று எழுதுறாரு, அதை தான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க.
புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. 6வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண கிரியையினாலேயா இல்லை விசுவாச கேள்வினாலேயா, எதினால் ஆவியை பெற்றீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இதில் கூட ஒரு பிரசங்கத்தில் என்ன பண்ணிடுவாங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறணும் அப்படின்னா பரிசுத்தமாக இருக்கிறவன்ட்ட தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். கிடையாது. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரே உங்ககிட்ட கொடுக்கப்படுறாரு. பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு பரிசுத்தமாக இருக்கிறவங்களுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்படுவார் அப்படின்னா அது ராங் டீச்சிங். இப்படி சொல்லிடுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு இந்த வார்த்தையை வச்சு பிரசங்கம் பண்ணி கேட்டிருப்பீங்க. அந்த வார்த்தையை ஃபுல்லாக என்னைக்காவது வாசிச்சிருக்கீங்களா? உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு இருக்கும், உங்களை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்ட்டு இருக்காது. அப்போ என்ன பிரதர், ஆண்டவர் பாவத்தை கண்டித்து உணர்த்த மாட்டாரா? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை அது இல்லையா? எது பாவம்? பாவம்னா என்ன நினைக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததாங்க இருக்கிறதுலே பெரிய பாவம். அதனால தான் ஒருத்தன் இயேசுக்கிட்ட வரும்போது அவன் கன்விக்ட் ஆகிறான், என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு இயேசு இல்லையே, இந்த மாதிரியான வாழ்க்கையை மாத்திர ஒரு இயேசு இல்லையே அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் வருது பாருங்க. அதை தான் பரிசுத்த ஆவியானவர் தராரு. இதை தான் கண்டித்து உணர்த்துறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீ பாவம் பண்ணிட்ட, நீ பாவி, இதை சொல்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர்லாம் தேவையில்லை. அதுக்கு உங்கள் மனசாட்சியே போதும். உங்கள் மனசாட்சியே சொல்லணும், அழகாக சொல்லணும், பாவம் பண்ணிட்ட, நீ ஒரு பாவி, தப்பு பண்ணிட்ட அப்படின்றத உங்களுக்கு சொல்லும். சரி, இப்போது இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா அது ஒரு குறுகிய மனநிலையாக இருக்கும். இந்த கிருபையினுடைய மனநிலையில் இருக்கிறவங்க எக்ஸ்பேன்ஷனில் வாழுவாங்க, விரிவாக்கத்தில் வாழ்வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் என்ன முடியும், உங்களால் உங்கள் கெப்பாசிட்டிக்கு எது கூடுமோ அது நியாயப்பிரமாணத்தினால உண்டாருது. உங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி ஒன்று கிடைக்கிது பாருங்க, அதுதான் கிருபை. நீங்கள் வேலை செஞ்சு ஒன்று கிடச்சிச்சின்னு வைங்க, அது பேர் கூலி. ரோமரில் இருக்குது 4வது அதிகாரம் 5வது வசனம்னு நான் நினைக்கிறேன், அதை வாசிங்களேன். இருங்க பார்ப்போம். கிரியை செய்கிறவனுக்கு கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். சரி, இப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியையினால செஞ்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பேர் கூலி, அது பேர் கடன். இப்போ உங்களுக்கு கீழே ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் தர்றீங்கல்ல, அது நான் உங்களுக்கு கிஃப்டாக தந்தேன்னு சொல்ல முடியுமா அவங்ககிட்ட? ஏன்? அவங்க அதற்காக 1 மாதம் ஃபுல்லாக உழைச்சி வேலை பார்த்துருக்குறாங்க. அதனால உண்டானது கிஃப்ட்டுன்னு எண்ணப்படாமல் அது கடமை, உங்களுடைய கடமைன்னு தான் எண்ணப்படும். அப்போது கிருபை அப்படின்னா கடன், அதாவது உங்களுடைய செயலினால் உண்டானதல்ல, உங்களுடைய செயலுக்கு மேலாக உண்டானது. இன்றைக்கும் நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செயலின் அடிப்படையில் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. வாக்குத்தத்தத்தை உங்களுடைய செயலின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறாது. இதுதான் ரகசியம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா ஆபிரகாம். ஆபிரகாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை தன்னுடைய செயலினால் நிறைவேற்றி அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருடைய செயல் நடக்கும்போதெல்லாம் இவரால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளவே முடியலை. அதை நம்ம எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிங்க. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. இப்போ இங்க பவுல்
2 இதை வச்சு ஒரு எடுத்துக்காட்டை காமிக்கிறாரு. அது ஞானம் அர்த்தம் உள்ளவைகள் அப்படின்றார். இட்ஸ் அன் இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்றார். என்ன ஞானம் அர்த்தம் உள்ளவைகள்? ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க, கரெக்டா? ஒருத்தி பேர் சாராள், இன்னொன்று ஆகார். இப்போ இதை 2 ஏற்பாடாக இவர் சொல்கிறார். இப்போ என்னன்னா, ஒன்றை எதோட ஒப்பிடுறாருன்னா, ஒன்றை நியாயப்பிரமாணத்தோட ஒப்பிடுறாரு, ஒன்றை கிருபையோட ஒப்பிடுறாரு. இப்போ வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய முயற்சினால் நிறைவேற்ற பார்க்குறாரு. நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் தர்றதுக்கு லேட் ஆகுது, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கிரியையினால் இதை நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்கு தத்தத்தை தன்னுடைய சொந்த கிரியையினால் நிறைவேற்ற நினைக்கிறாரு. இவர் ட்ரை பண்ணுறாரு, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நான் சொல்லவா, வாக்கு தத்தத்தை உங்களுடைய முயற்சியினால் செஞ்சீங்க அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. வாக்கு தத்தம் கிருபை உள்ளவர்களுக்கே, கிருபையை சரியாய் புரிந்து கொண்டவர்களுக்கே செயல்படும். ஸோ உங்களுடைய மைண்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு விரிவாக்கமாகணும். என்ன விரிவாக்கமாகணும் அப்படின்னா, உங்கள் கெப்பாசிட்டியிலேருந்து ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பலத்திலேருந்து ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சம்பளம் வாங்குறீங்க, எவ்வளோ வாங்குறீங்க, ஒரு 30,000 ரூபா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடை கட்டணும்னு நினைக்கிறீங்க. 30,000 ரூபா சம்பளத்தை வாங்கி 10,000 ரூபாய் சேர்த்து வச்சு ஒரு 10 வருஷம் சேர்த்து வச்சா, இல்லை அப்படி வாங்கி இப்படி கடனை போட்டு இப்படி பண்ணா, இப்படி யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நியாயப்பிரமாணத்தினுடைய மனநிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கிருபையில் இருந்துக்கிட்டே நியாயப்பிரமாணத்தினுடைய மனநிலையில் இருக்கலாம். அது எப்படின்னா இப்படி தான், உங்களால் என்ன முடியும்னு இங்கே இருக்கிற நிறைய பேர் யோசிப்பீங்க. கிருபையில் தான் இருக்கிறீங்க, ஆனால் என்ன முடியும்ன்ட்டு என்ன முடியலைன்னு ஒரு கால்குலேஷன் போடுறீங்க பாருங்கள், அதுதான் நியாயப்பிரமாண மனநிலை. இப்போது ஆபிரகாமும் தன்னால் என்ன முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு வயசாகுது, வாக்குத்தத்தை நிறைவேற லேட் ஆகுது. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, என்னால் எப்போ முடியாது அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரோ அப்போ தான் கிருபை அவர் லைஃப்பில் செயல்படுது. நான் சொல்கிறேன், கிருபை என்றால் என்னன்னா, உங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி, உங்களுடைய சம்பாதியத்துக்கு தாண்டி கிரியை செய்து பாருங்க, அதுதான் கிருபை. உங்களுடைய பலத்தினால எதை வாங்க முடியலையோ, நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற சிலருக்கு கிருபையின் மனநிலை வெளிப்பட்டு உங்களுடைய எல்லைகள் விரிவாக போகுது, ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்கிறேன், ஒரு விரிவாக்கம் நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். சரி, இந்த விரிவாக்கம் எப்படி நடக்குது? இப்போ இந்த ரெண்டு இல்லுஸ்ட்ரேஷனை பார்த்தாச்சு. ஒன்று ஆகார் யாரு? நியாயப்பிரமாணம். இன்னொன்று சாராள், கிருபை. ஓகே, வாசிக்கலாம். நம்ம அடுத்த வசனம் வாசிக்கலாம். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ள இடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகார் என்னன்னு போட்டிருக்கு? அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி அப்படின்னா என்ன? இப்பொழுது இருக்கிற எருசலேம் அடிமைப்பட்டிருக்குது அப்படின்றாரு. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரோமர்கள் அந்த எருசலேமை என்ன பண்ணியிருந்தாங்க, முற்றுகை போட்டு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக வச்சுருந்தாங்க. அதனால தான் பவுல் ஒப்பிடும் பொழுது சொல்கிறாரு, ஆகார் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறாள். அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே ஒருத்தன் இருந்தானா அவன் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறான். உங்களுடைய சம்பளத்தினாலையும் உங்களுக்கு வர்ற இன்கம்னாலையும் ஒரு கால்குலேஷனை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்ற. ஃபினான்ஷியலி, பொருளாதாரத்தில் நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா இந்த அடிமைத்தனத்தினுடைய மனநிலை ஒருத்தருக்கு மாறினால் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கம் நடக்கிறத பார்ப்பாங்க. இன்னைக்கு சிலருக்கு இந்த அடிமைத்தனத்தினுடைய மனநிலை மாறி கிருபையினுடைய வெளிப்பாட்டின் மனநிலை கிடைக்க போது இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கிற நிறைய பேர் இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு செழிப்பை பார்க்க போகிறீங்க. சரி, இது என்ன அப்படின்றத வாசிக்கலாம். அடுத்த வசனம் வாசிங்க. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். மேலான எருசலேமே
சுயாதீனம் உள்ளவள். அப்போ வந்து கீழே இருக்கிற எருசலேம், அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறத தேடாதீங்க. அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையவே எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாதீங்க. மேலான எருசலேம், மேலான எருசலேமுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? எதனால் இந்த கிருபையினுடைய ரெவலேஷன் இவளுக்கு புரிஞ்சிச்சு? இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாராளை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் அடுத்த வசனம். வாசிங்க. அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. ஓகே. இது எங்கே உள்ள வசனம்? பழைய ஏற்பாட்டில் ஏசாயால தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனம்? சாராளை குறித்து சொல்லப்பட்ட வசனம். இது எங்கே இருக்குது? ஏசாயா 54:1 எடுத்து வாசிங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்ட. ஓகே 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 ஓகே. என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா, இவங்க என்னப்பா கிருபைன்னு பேசுகிறாங்க, இல்லாத ஒன்றை இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்றாங்கன்னு யோசிச்சிருக்கிறீங்களா என்னைக்காவது? அதாவது உங்கள் சரீரத்தில் ஒரு சுகத்தை இப்போ நீங்கள் உணரல, நான் சுகமாக இருக்கேன்னு அறிக்கையிடு அப்படின்றாங்க. நீ செழிப்பாக ஒன்றும் பார்க்கல, நான் செழிப்பாக இருக்கேன்னு சொல்லு அப்படின்றாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? என்கிட்ட இருக்கிறத தானே நான் சொல்லணும், இல்லாத ஒன்றை நான் ஏன் சொல்லணும்? இதை கேட்டால் இதை அறிக்கைன்னு வேற சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கிறீங்களா என்னைக்காச்சும்? யோசிக்காத மாதிரி பார்க்குறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. யோசிச்சிருப்பீங்க, அப்படியே பார்க்குறது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ யோசிச்சிருக்கிறீங்க கரெக்டா? இப்போ இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, இதுதான் ஆண்டவரோட லாங்குவேஜ். உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க மாட்டார், அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத தான் பார்ப்பார். அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா அவருடைய வார்த்தை இருக்குது. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பார் அப்படின்ட்டு இருக்கு. அப்போது ஆண்டவர் ஃபஸ்ட்டு எதை உங்கள் லைஃப்பில் அனுப்புவார் அப்படின்ட்டா வார்த்தையை அனுப்பக்கூடியவராக இருக்கிறாரு. உங்களை தூக்குறதுக்கு, இப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து உங்களை தூக்குறதுக்கு எதை தெரியுமா அனுப்புவார்? இப்போ புறப்பட்டு சிலருக்கு வருது பார்த்தீங்களா வார்த்தை, இந்த வார்த்தையே உங்களை தூக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஆண்டவர் என்ன வார்த்தையை சொல்கிறாரு? பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்துக்க. பிள்ளை இல்லை, நானே பிள்ளை இல்லைன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், இதில் ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறான். என்ன இது லாங்குவேஜே எனக்கு புரியலையே. பிள்ளை இருக்கிறவ அங்கே சந்தோஷமாக இருக்கா, யாரு? ஆகார். பிள்ளை இல்லாமல் நான் இங்கே இருக்கிறேன், என்னையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு மகிழ்ந்து களி கூறுன்ட்டு. ஆண்டவருடைய லாங்குவேஜ் என்ன தெரியுமா? செழிப்பை தர்றதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் லிட்டரலாக நான் அனுபவிச்சிருக்கேன். நான் சொல்கிறேன், செழிப்பை தர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்கள்கிட்ட இருக்கிற லைஃப் ஸ்டைல் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றுவார். உங்கள் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு அவர் மாற்றிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அனுப்பக்கூடியது செழிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய இன்கம்மை குறித்து பயம் இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் வீட்டு வாடகை ஒரு கட்டத்தில் நான் கொடுக்க முடியாமல் இருந்தேன். 6000 ரூபா 5000 ரூபா, அந்த நேரம் 5000 ரூபா கொடுக்க முடியாமல் இருந்தேன். எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க பாருங்கள். என்னென்னா 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் எந்த வேலை இல்லாமல் இருந்தேன், ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். ஸோ அப்படின்னா 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வாடகை கொடுத்துடலாம், இதுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டுவாங்க. எனக்கு இந்த 5000 ரூபாய் சேர்க்குறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பயமாக இருந்துச்சு, தலைவலியாக இருந்துச்சு. 15ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா கையில் 5000 ரூபா இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பயம் வரும். ஐயையோ ஹவுஸ் ஓனர் வரப்போகிறாங்களே, ஏற்கனவே 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இதில் என்ன பண்ணன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், இந்த 15ஆம் தேதி வரும்போது ஆண்டவர் என்னுடைய தேவையை சந்திச்சுக்கிட்டே இருந்தார். 15ஆம் தேதி வரும், அவர் ஒரு ப்ரொவிஷன் அனுப்புவார். 15ஆம் தேதி வரும், ஒரு ப்ரொவிஷன் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தார். ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி ஆயிரும், ஒரு பயம் வரும். ஐயோ போச்சே 18ஆம் தேதி ஆயிடுச்சு, 5000 ரூபாய் கொடுக்கணும், நான் எங்கேருந்து ரெடி பண்ணுவேன்? இந்த மனநிலை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு ப்ரொவிஷன் எனக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தார். அனுப்ப ஒவ்வொரு தடவையும் எனக்கு 15ஆம் தேதி 18ஆம் தேதி வர பயம் இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஆண்டவர் எப்படியோ அனுப்பிச்சிருவார் அப்படின்ற மனநிலை எனக்குள்ளே உண்டாச்சு பாருங்கள். ஒரு பயம் நீங்குது பாருங்களேன் பொருளாதாரத்தை குறித்து.
அந்த பயத்தை தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பை விட்டு நீக்குவார். அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷன் பயங்கரமாக தந்தார், அது வேற கதை, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு பயம் இருக்குது பாருங்கள். என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைப்பேன், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, அந்த பயத்தை ஆண்டவர் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட மாற்றுவார். அந்த பயம் மாறணும் அப்படின்னா உங்களால் என்ன முடியும், உங்களால் என்ன முடியாது அப்படின்ற கால்குலேஷனை கர்த்தர் ஃபஸ்ட்டு உடைப்பார். அப்படி உடைச்ச நபர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய லைஃப்பில் நியாயப்பிரமாணமும் கிரியை செய்து கிருபையும் கிரியை செய்து. இப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் எப்படி உடைக்கிறாரு அப்படின்றது தான் இங்கே இருக்கிற ஸ்டோரியை. என்னன்னா, இப்போ ஆண்டவர் வந்து சாராள்கிட்ட சொல்கிறாரு, சந்தோஷமாக இரு, மகிழ்ந்து களிகூறு. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு உங்களை அந்த சுச்சுவேஷன்லேருந்து தூக்குறதுக்கு வார்த்தை அனுப்பிச்சு உங்களுக்குள்ளே இருக்கிற வருத்தத்தையும் கவலையும் மாற்றுவார். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே உங்களுடைய கிரேஸ் என் கூட இருக்குது, இந்த பொருளாதாரத்துக்கு எனக்கான கிருபையை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, நான் இந்த பொருளாதாரத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன், எனக்கான சப்ளை என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையின்படி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற அவருடைய கிருபை, என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற அவருடைய கிருபை, என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற கிருபை, இந்த மனநிலைக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் கிரேஸை கிருபையை முழுமையாக அனுபவிக்க முடியும். இப்போவும் சிலர் கிருபையில் இருந்துக்கிட்டே நியாயப்பிரமான மனநிலையில் யோசிக்கிறீங்க. அப்படி ஒரு யோசிச்ச நபர் தான் இந்த ஆபிரகாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கிரேஸை கொடுத்துட்டாரு, சாராளை கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு கிருபை மட்டும் பத்தலை, நானாக ஏதாவது செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால் என்ன பண்ணுறான், இந்த ஆகாரை தெரிந்து கொள்கிறான். தெரிந்து கொண்டு என்ன பண்ணிடுறான், பிள்ளையே பெற்றுறான். இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, சரி ரைட்டு, நம்மளுடைய சந்ததி இங்கேருந்து தான் விளங்கும் அப்படின்ட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கேருந்து விளங்கவே இல்லை. ஆண்டவர் உங்களுடைய கிரியையினால் ஏதாச்சும் ஒன்று உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை கணக்கில் ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டார். கிரியையினால் ஏதாவது செஞ்ச ஆண்டவர்கிட்ட நீங்கள் இது என்னால் உண்டாச்சுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கால்குலேஷனில் எடுக்க மாட்டார். நான் வேதவசனம் தான் சொல்லுது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், என் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலி இடுவாயாக. ஓகே, இங்க என்ன சொல்றாரு, ஏகசுதன். ஏகசுதன்னா என்ன, ஒன்லி பிகார்டன் சன். இங்கே ஆபிரகாமுக்கு ஒன்லி பிகார்டன் சன்னாக இருக்குது, சைடில் ஆகார வச்சுருக்கானே. இப்போ என்ன ஆச்சு, ஒன்லி பிகார்டன் சன் இல்லை, 2 சன் இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்மவேல். இஸ்மவேல் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஏகசுதன்றாரு, உனக்கு இருக்கிற ஒரே பேரான குமாரன்றாரு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, ஆபிரகாம் தன்னுடைய முயற்சியினால் உன்னை பெற்று வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நினச்சான் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய முயற்சினால் உண்டானதை நான் கணக்கில் எடுக்க மாட்டேன், அது நீ முயற்சி பண்ணது. இப்போ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என்னுடைய பிளஸ்ஸிங்குடைய எஃபெக்ட் என்ன அப்படின்றத நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்றாரு. எப்போவுமே நீங்கள் முயற்சி செஞ்சு ஆண்டவர் முன்னாடி உன்னை கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒன்னால் உண்டானது, நீ என்ன பண்ணுவ, பெருமை பாராட்டுவ, இதை நான் செஞ்சேன், நான் சம்பாரித்தேன், நான் கட்டின வீடு. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, நான் கஷ்டப்பட்டு வாங்கின விஷயம், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. அப்படி நீங்கள் அறிக்கையிடுறதுனால தான் நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறீங்க. சொல்லுங்கள், உம்முடைய கிருபையினாலே என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உம்முடைய கிருபை என்னுடைய தேவைகளுக்கு முன்பாக சென்று அது எல்லாவற்றையும் சந்திக்கும்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா தான் நீங்கள் கிருபையின் மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி நீங்கள் கிருபையில் இருந்துக்கிட்டே நியாயப்பிரமாணத்தை யோசிக்கிறோம். அப்படி யோசித்தவர் தான் ஆபிரகாம். இப்போ ஆபிரகாமுடைய லைஃப்பில் இருந்து ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் மைண்டை விரிவாக்கம் பண்ணு, எக்ஸ்பேன்ஷன் பண்ணு. ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை உங்களுக்கு தர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சிந்தனையை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
சுகமாயிரு. அப்போ ஆத்மா ஃபஸ்ட்டு வாழணும். உங்கள் ஆத்மா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும், அதாவது விரிவாக்கம் ஆகணும். 10,000 நான் சுற்றுவேன், 15,000 நான் சுற்றுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே தான் சுற்றுவீங்க. உங்கள் மைண்டு வந்து ஹையரானதை யோசிக்கணும். லட்சங்களை நான் தொடுவேன், லட்சங்கள் எனக்கு இயேசுவின் நாமத்தினால உண்டாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் மைண்டு இப்போ கிருபையின் மனநிலைக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எப்படி இந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய முயற்சியினால் உண்டாகிறது கிடையாதுன்றதை நீங்கள் ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கிறதுக்கு தான் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் வந்து அத்தனை நாள் வெயிட் பண்ணுறாரு. எதுக்கு ஆபிரகாமுக்கு 25 வருஷம் ஆகுது? ஆபிரகாம் ஒத்துக்கிறதுக்காக தான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆண்டவர் என்கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணார், என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்ட்டு நிற்கிறான். இப்போ யோசிக்கிறான், என்கிட்ட ஸ்ட்ரென்த்தே முடிஞ்சிருச்சே, இதுக்கப்புறம் வாக்குத்தத்தம் நடக்குமா அப்படின்ற ஒரு நிலைக்கு வராம பாருங்க. அப்போ தான் வாக்குத்தத்தமே அவன் லைஃப்பில் நிறைவேறுது. ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த எக்ஸ்பேன்ஷனை தராரு. எங்கே தராரு? உங்களுடைய சிந்தனையில் தராரு, மைண்டில் தராரு. அப்படி தான் ஆண்டவர் பேசுகிறார் இந்த சாராள்கிட்ட. என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அந்த 54 அடுத்த வசனம், 2வது வசனம் வாசிங்க. ஆஹா. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உன் கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கு, தடை செய்யாதே அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு செழிப்பை உங்களுக்கு தடுக்கிறது என்ன தெரியுமா? உங்களுடைய சுருக்கமான ஷ்ரிங்கன் மைண்ட் செட்டு தான். சுருங்கி போயிருக்கிற மனநிலை. சுருங்கி போயிருக்கிற மனநிலையில் இருக்கிறவங்கள பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உன் கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கு. நீ எந்த அளவுக்கு விசாலமாக்குறியோ அந்த அளவுக்கு என்னுடைய கிருபை அந்த சப்ஜெக்டுக்கு, அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு இறங்கி வேலை செய்யும். ஃபஸ்ட்டு உனக்கு வேணும் எக்ஸ்பேன்ஷன். சொல்லுங்க, விரிவாக்கப்பட்ட மனநிலை. ஒருத்தன் விரிவாக்கப்பட்ட மனநிலைக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் அவனுக்கு வந்து இந்த வாக்குத்தத்தம் கிரியை செய்கிறத பார்ப்பேன். ஆண்டவரே இப்படி தாங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கும், உங்களுடைய பலத்தை பார்த்து பேசவே மாட்டார். எக்ஸ்பேண்டட் மைண்ட் செட்டில் தான் எப்பவுமே வந்து பேசுவார். அப்படி தான் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். அடுத்து பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். வாஸ்ட வசனத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இப்போ யாரை தள்ளணுமா? அடிமையானவனுடைய பிள்ளைய தள்ளணுமா? ஏன் தள்ளணும்? உங்களுடைய கிருபையும் ஆண்டவருடைய கிருபையும் உங்களுடைய செயலும் மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றது. ஆண்டவர் எப்போவுமே கவனமாக இருப்பார். அதனால தான் சொல்கிறாரு ஏகசுதன், ஏன்னா அது நான் கொடுத்தது, உன்னுடைய கிரியையை அதில் மிக்ஸ் பண்ணாத அப்படின்றாரு. மிக்ஸ் பண்ணாமல் வச்சு பார்க்குறாரு. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எத்தனை பேர் இதை வாசிக்கும் போது இப்படி யோசிச்சிருக்கிறோம், என்னப்பா ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஆகாரை வந்து என்ன பண்ணு, உன் மனைவியின் பேச்சை கேட்டு ஆகாரை தள்ளி விடு அப்படின்றாரு. அதை வாசிக்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? ஒரு ஸ்திரீயை தள்ளி விடுறது எவ்வளோ மோசமான விஷயம். அதுவும் ஆபிரகாம் தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லின நேரத்தில் அவளை கல்யாணம் பண்ணி அவட்ட ஒரு பிள்ளையை பெற்று இப்போ அவளை நட்ட ரோட்டில் கொண்டு போய் விடுறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு தள்ளி விட்டுரு அப்படின்றாரு. ஆதியாகமம் 21. மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். என்னப்பா ஆண்டவரே இவ்வளோ மோசமான வேர்டை சொல்கிறாருன்ற மாதிரி இருக்கா? ஏன் தெரியுமா அதை சொல்கிறாரு?
இங்கே ஆகார்ன்றது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணமும் கிருபையும் மிக்ஸ் ஆகக்கூடாது. அதனால தான் கலாத்தியரில் வாசிச்சிங்க, அடிமை பெண்ணை தள்ளு. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்கள் முயற்சினால் என்ன உண்டாகும் அப்படின்னு ஒரு கேல்குலேஷனை போடுறீங்களே, அதை ஃபஸ்ட்டு கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, அந்த மனநிலையை தள்ளு, உன் கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கு, இப்போ என் கிருபை அதுக்குள்ளே இறங்கி வேலை செய்யும் அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு ஆண்டவர் உங்களுக்கு செழிப்பை தர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இருதயத்தில் வேலை செய்வார். அதனால தான் வேதவசனம் எப்படி போட்டிருக்கு, சாலமோனுக்கு ஆண்டவர் கடலத்தனையான மனோவிருத்தியை தந்தார். லைக் அ sea, he gave him a broad mindset அப்படின்ட்டு இருக்கு, broad heart அப்படின்ட்டு இருக்கு. அதாவது என்ன கொடுத்தாருன்னா, பெரிய இருதயத்தை கொடுத்தாராம். இப்போ நீங்கள் வாசிக்கிறீங்க, சாலமோன் வந்து பயங்கர செழிப்பாக இருந்தார், அவர் கேளாத ஐஸ்வர்யத்தை தந்தார் ஆண்டவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கேளாத ஐஸ்வர்யத்தை தர்றதுக்கு உன்னை பயன்படுத்தினார். என்னன்னா, அவனுடைய ஹார்ட்டை பெருசாக்குனார். ஹார்ட் பெருசாச்சு அப்படின்னா ப்ராஸ்பெரிட்டி உள்ள வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? என் இருதயம் பெருசாச்சு அப்படின்னா, என்னுடைய எண்ணம் பெருசாச்சு அப்படின்னா செழிப்பு என்கிட்ட வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாலமோனுடைய மைண்டை பெருசாக்குறாரு. மைண்டு பெருசானோடனே ப்ராஸ்பெரிட்டி உள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச எல்லாவற்றையும் தள்ளி போகணும். அதனால தான் ஆபிரகாமுக்கு வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணி இப்போ அவனுடைய பலன்லாம் சோர்ந்து போய் முடிஞ்சு போயிடுச்சுன்னு ஒரு இடத்துல வந்து நிற்கிறான். இப்போ ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் அவனை மீட் பண்ணி சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்றாரு. ஐ எம் எல் ஷடாய். எல் ஷடாய்னா என்ன தெரியுமா? ஐ எம் மோர் தென் எனஃப். உன்னுடைய தேவைக்கு அதிகமாக சந்திக்கக்கூடியவர் நான். அதாவது நீ உன்னுடைய முயற்சி எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு நீ யோசிக்கிறியோ, அப்போ தான் என்னுடைய கிருபை செயல்படுறத நீ பார்க்க ஆரம்பிப்ப. நான் சொல்கிறேன், உங்களுடைய பொருளாதாரத்துக்காக நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, என்னால் முடியாத ஆண்டவரே உங்களுடைய கிருபை இதை நிரப்பட்டோன்னு எப்போ வாயை திறந்து சொல்கிறீங்களோ, அப்போ பொருளாதாரம் அதை நிறைக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஃபஸ்ட் என்ன வேணும்? ப்ராட் மைண்ட் செட். இந்த ப்ராட் மைண்ட் செட்டுக்குள்ளே ஒருத்தன் போனான் அப்படின்னா அவன் ப்ராஸ்பெரிட்டி அனுபவிக்க ஆரம்பிப்பான். சரி, நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, எப்போவுமே குறுகிய எண்ணமாக இருக்குது. என்னால் என்ன முடியும் அதை பார்த்து நான் செஞ்சுக்குவேன். அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இப்படி திட்டத்தை போட்டுக்குவேன், அடுத்த 10 வருஷத்துக்கு இப்படி திட்டத்தை போட்டுக்குவேன். ஃபஸ்ட்டு ப்ராட் மைண்ட் செட் வர்றதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? விதைக்க கற்றுக்கணும். விதைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய குறுகிய மனப்பான்மையை உடைக்கும். குறுகிய மனப்பான்மையை உடைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விதைப்பே வச்சிருக்கிறாரு. இல்லாட்டி இதை வச்சுட்டு நான் பிழைச்சிக்குவேன் இதுதான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னுடைய லைஃப்லலாம் ஆண்டவர் எனக்கு பொருளாதாரத்தில் நிறைய நெருக்கடி இருக்கும்போது எனக்கு விதைக்க கற்றுக் கொடுத்தாரு. என்கிட்ட காசு பணம்லாம் வந்ததுக்கப்புறம் நான் விதைக்கலை. எனக்கு பொருளாதாரத்தில் எப்போ நெருக்கடி இருந்துச்சோ அப்போ விதைக்க ஆரம்பித்தேன். நான் எப்போ விதைக்க ஆரம்பித்தேனோ அப்போ என்கிட்ட பொருளாதாரம் வர ஆரம்பிக்கிறத நான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா, உங்கள்கிட்ட சுருங்கிய மனநிலை இருந்துச்சு அப்படின்னா, இந்த பணத்தை வச்சே நான் தப்பிச்சுக்குவேன், இந்த பணத்தை வச்சே நான் பிழைச்சிக்குவேன் அப்படின்ட்டு இருப்பீங்க. இது என்னது? நியாயப்பிரமாண மனநிலை. எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அப்போது நான் ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன். 8000 ரூபாய் எனக்கு சம்பளம். என்னுடைய வீட்டு வாடகை வந்து 5000 ரூபாய். அந்த வேலையை விட்டுட்டு நான் நின்றுட்டேன். எனக்கு என் கையில் ஒரு 2000 ரூபாய் தான் இருக்குது. வேலை இல்லை, காசு இல்லை. வாடகை எவ்வளோ கொடுக்கணும்? 5000 ரூபா கொடுக்கணும். என் கையில் இருக்கிறது 2000 ரூபாய் தான். இப்போ நான் இந்த 2000 ரூபாயை வச்சுட்டு எப்படி காசு சேர்ப்பேன் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வராரு. வந்துட்டு அவர் ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு. அவரை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப டயர்டாக இருக்கார். என்னென்னு கேட்குறேன், எனக்கு ஊழியத்தில் சில கஷ்டம் இப்படிலாம் ஆகிடுச்சு, இப்போ சர்ச்சை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ட்டு நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ கர்த்தர் என்கிட்ட சொன்னார், உன் பர்ஸில் எவ்வளோ இருக்குன்ட்டு. 2000 ரூபா. அது தூக்கி அவர்கிட்ட விதைச்சிருன்ட்டார். இது வரைக்கும் ஆண்டவரோட யுத்தம் பண்ண மனுஷனை நீங்கள் அன்னைக்கு தான் பார்த்துருப்பீங்க. ஆண்டவரோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குடுன்னு சொல்கிறப்ப தான் நம்ம யுத்தத்தை ஆரம்பிப்போம் பாருங்களேன். அப்போ நான் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இல்லை, இருக்கிறது 2000 ரூபா, இதையே நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் தூக்கி கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிடுவீங்க. நீங்கள் நான் தானே கடைசியில் ஹவுஸ் ஓனர் முன்னாடி போய் நிற்கணும். அப்போது அந்த ஒரு பெரிய சண்டை நடக்குது. ஆண்டவர் சொல்கிறார், கொடுன்றார். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி இதுக்கு மேலே இவர் நிப்பாட்ட மாட்டார், கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அந்த மாதிரியான ஒரு
சொல்ல வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரெவலேஷனோடலாம் விதைக்கல, வெளிப்பாட்டோடலாம் விதைக்கல, ஆண்டவர் சொன்னாருன்றதுக்காக தான் விதைச்சேன். அப்போது அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே நான் தள்ளப்பட்டேன். அந்த வாரம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் ஒரு நபர் அனுப்புனார். 1 வருஷம் எனக்கான வாடகையை அவங்க தான் பே பண்ணாங்க. நான் சொல்லவா, உங்களுடைய குறுகிய மனப்பான்மையிலேருந்து நீங்கள் எப்போ வரீங்களோ, இந்த பணத்தை வச்சு நான் இதை சம்பாரிச்சிருவேன், இந்த பணத்தை வச்சு நான் முடிச்சிருவேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க பாருங்கள். அதனால தான் உங்களால் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல. இதை மாற்றுறதுக்காக தான் ஆண்டவர் விதைக்கவே சொல்கிறாரு. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே உங்கள் இருதயம். இருதயம் எங்கே இருக்குமா? பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் பொக்கிஷம்லாம் இருக்கிற ஒரு 10,000 ரூபா, இருக்கிற 5,000 ரூபா, இருக்கிற 1000 ரூபா, இருக்கிற 500 ரூபாவில் இருந்துச்சுன்னு வைங்க, நியாயப்பிரமாண மனநிலையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்போ நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய மைண்டை நீங்கள் ப்ராட் ஆக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். பெருக விதைக்கிறவன் சிறுக விதைக்கிறவன் யா. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? என் மைண்டை ப்ராட் ஆக்குறதுக்கு பெருக விதைக்கணும், விதைக்க கற்றுக்கோங்க. என் பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்பெரிட்டிக்கான பிரேக் த்ரூ வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் வந்துச்சுன்னா அதை கொண்டு போய் விதைச்சிருவேன். எனக்கு மொதல் ஒரு கோல்ட் ரிங் கிடச்சி, அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு மீட்டிங்கில் போயிருக்கேன், ஆவியானவர் சொல்கிறாரு இந்த கோல்ட் ரிங்கை கொண்டு போய் விதைச்சிரு அப்படின்ட்டாரு. நான் என்ன பண்ணேன், கோல்ட் ரிங்கை கொண்டு போய் விதைச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய விதைப்பெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் ஒரு லீடிங்கை தருவார். ரெவலேஷனில் விதைக்கிறேன், நான் வெளிப்பாட்டிலையும் விதைக்கிறேன். ஆனால் ஆவியானவர் லீடிங்கில் நான் நிறைய டைம் விதைச்சிருக்கேன். அப்போ அந்த கோல்ட் ரிங்கை ஷோ பண்ண சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே இது இருக்கிறதுலே என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கோல்ட் ரிங் இதுதான், இப்போ தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்திருக்கு, போட்டு 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே விதைக்க சொல்கிறீங்களே அப்படின்ட்டு சொன்னார். விதை அப்படின்ட்டார். நான் விதைச்சேன். அதுக்கடுத்து எனக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடச்சி பாருங்கள். அதுக்கடுத்து 4 கோல்ட் ரிங் ஒரே வருஷத்தில் எனக்கு கொண்டு வந்து ஷோ பண்ணாங்க. நான் சொல்லவா, உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா பிரமாணம், இருக்கிறத உடைச்சி இந்த பொருளாதாரத்தில் கிடையாது, நான் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போவேன்னு சொல்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. கொடுக்கறது எப்படி தெரியுமா இருக்கணும்? உங்கள் இருதயத்தை அதை அசைக்கணும். உங்கள் இருதயத்தை அசைக்காதது எப்படி ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கும்? ஃபஸ்ட்டு உங்களுடைய இருதயத்தை அசைக்கணும். சரி, இவனை பாடுறா, இவன்கிட்ட இருக்கிறதே அதுதான். நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ஏழை பெண் கொண்டு வந்து காணிக்கையை போட்டப்போ ஆண்டவர் கம்மி காசு போட்டதுனால அப்படி சொன்னார்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அது ஆண்டவருடைய இருதயத்தை அசைச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்திரீயோட இருதயத்தை அதை அசைச்சிருக்கு. ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே இதுதான், இதை கொண்டு வந்து போட சொல்கிறாரே அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்? அது யோசிச்சிருக்கோம். இப்போ இருக்கிறத கொண்டு வந்து போடுறா. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, அவளுடைய இருதயம் அசைக்கப்படுற அளவுக்கு அவள் விதைக்கிறா அப்படின்னா, நான் சொல்கிறேன் அந்த ஸ்திரீ அதுக்கப்புறம் அவள் வாழ்நாளில் தரித்திரத்தை பார்த்துருக்கவே மாட்டாள். இயேசுனுடைய பார்வையில் ஒரு சீடு பட்டுச்சு அப்படின்னா, ஒரு விதை அப்படின்றது இங்கே மட்டும் கிடையாது, அது பரலோகத்தை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போது கொர்நேலியோ நம்ம பார்க்குறோம், அவன் மிகுந்த தானங்களையும் தர்மங்களையும் செய்து வந்திருக்கான். அது என்ன ஆச்சுன்னா, அது தேவனுடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறதுனா என்ன தெரியுமா? காணிக்க அந்த அமௌண்ட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவனுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, அவனுக்காக பேசியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? விதைக்க கற்றுக்கணும். அதுவும் எப்படி விதைக்கணும்? ஒரு ப்ராட் மைண்டோட விதைங்க. பொருளாதாரத்தில் செழிப்பை பார்க்குறதுக்கான ஃபஸ்ட்டு கீ ஒரு ப்ராட் மைண்டோட விதைக்கிறது. அதுக்கடுத்து நான் நிறைய விதைச்சிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் அறுவடைகளை பார்க்குறேன். ஒரு தடவை ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உன்ட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஒரு மந்த்துக்குள்ள சேலரி 8,000. ஒரு ஊழியக்காரரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். சரி, இவருக்கு இந்த மந்த்து சேலரியை ஃபுல்லாக ஷோ பண்ணிடுவோம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா எனக்கு ஒரு லீடிங் உள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 8,000 ரூபா தான் என்னுடைய சம்பளம், இதை ஃபுல்லாக கொண்டு போய் ஷோ பண்ணிடுவோன்னு ஷோ பண்ணேன். அப்போது நான் வேலையில் தான் இருந்தேன். நான் மினிஸ்ட்ரியிலலாம் இல்லை. நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க, இவர் ஊழியம் பார்க்குறாருப்பா, ஊழியம் பார்த்தா நல்லா பணம் வரும், ஊழியம் பார்த்தா நல்லா காசு வரும். அப்படிலாம் கிடையாது. ஊழியம் பார்த்தா காசு வரும், அது வேற கதை. ஆனால் ஊழியம் பார்க்குறவங்க விதைச்சாதான் காசு வரும்ன்றது கிடையாது. யார் விதைச்சாலும் செயல்படும்ன்றேன். விதைப்பும் அறுப்பும்
பூமி உள்ள நாளளவும் ஒளிந்து போகாதுன்னு இருக்கு. அப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக செயல்படுற ஒரு காரியமாக இருக்குது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 8,000 நான் கொண்டு போய் ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் என் பேங்க்கில் 0 பேலன்ஸ் ஒரு நாள் ஆனதில்லை. அது நடந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் என் அக்கௌண்ட்டை நான் 0 ஆக்குனேன்னா ஆண்டவர் அதை நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார். பெஸ்ட், ஆல்வேஸ் பெஸ்ட். இதுதான் பெஸ்ட்டாக இருக்கா, அதை தூக்கி ஆண்டாட்ட கொடுங்க. என்கிட்ட இது மிஞ்சி போயிருக்கு, அதனால் இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்காதீங்க. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய நியமங்களின்படி ஒரு ஆடு பழுதற்றதாக இருந்தால் தான் என்ன பண்ணணும், அதை கொண்டு வந்து செலுத்தணும். பலி செலுத்துறதுக்கு அது பழுதற்ற ஆடாக இருக்கணும். இவங்க காலப்போக்கில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கால் ஊண்டினதும் நசல் பிடிச்சதையும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை மட்டும் பாருங்க. மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகி உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். அடுத்த வசனம், என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். 14 வாசிங்க. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். தன் மந்தையில் கடா இருக்கும்போது இப்போ இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கால் ஊனமானது கண்ணு போனது இதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஃபரிங்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் எப்போவுமே காசை பார்க்குறது இல்லை, அவன்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை பார்க்குறாரு. ஏன்னா ஓம் பெஸ்ட்டை என் கிட்ட கொடு, ஏன் பெஸ்ட்டால் நான் உன்னை நிறைக்கிறேன் அப்படின்றாரு. அவர் பெஸ்ட்டால் நீங்கள் நிறைக்கப்படணுமா? நான் சொல்கிறேன், உங்கள் பெஸ்ட்டை ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கொடுங்க, அவர் பெஸ்ட்டால் உங்களை நிரப்புவார் அப்படின்னு நான் சொல்கிறேன். பெஸ்ட்டை கொடுத்து பழகுங்க, பெஸ்ட்டை கொடுத்து பழகுங்க. ஏன்னா நான் பிதாவானால் என் கனம் எங்கே அப்படின்றாரு. இது காசு சம்மந்தப்பட்டது கிடையாதுங்க, இது இருதயம் சம்மந்தப்பட்டது. ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஏக சுதனை கொண்டு வந்து என்ன பண்ணு, பலியிட அப்படின்றாரு. அப்போ என்ன கேட்குறாரு, ஆபிரகாம்கிட்ட இருந்த பெஸ்ட்டை கேட்குறாரு. நீங்கள் கொடுக்காத வரைக்கும் உங்கள் விசுவாசம் தெரியாது தெரியுமா? நீங்கள் கொடுக்குறப்ப தான் விசுவாசம் தெரியும். ஏன்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் தன்னுடைய மகனை கொண்டு போயிட்டு இந்த மோரியா மலையில் என்ன பண்ணுறான், பலியிட போகிறான். என்ன பண்ணுறான்னா தன்னுடைய கத்தியை ஓங்கி வெட்ட போகிறான். ஆண்டவர் அப்போ பார்த்து சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ இவ்வளோ நேரம் தெரியலையா? நீங்கள் சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், மலைக்கு கொண்டு போனேன், அப்போ உங்களுக்கு தெரில. அவனுக்கு உண்டானதை எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன், அப்போ உங்களுக்கு தெரில. வெட்ட போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியுதா? நான் சொல்லவா, நீங்கள் கொடுக்காத வரைக்கும் தெரியாது உங்களுடைய விசுவாசம். நீங்கள் கொடுக்கும் பொழுது தான் நான் விசுவாசிக்கிறேன்றதை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஹார்ட் அதில் இல்லைன்றதை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. அதுக்காக தான் கொடுக்குற சிஸ்டத்தை ஆண்டவர் வச்சுருக்கிறார். சரி, கொடுக்குற ரெவலேஷன் பற்றி நான் உங்களுக்கு பேசிட்டேன். இது உங்களுடைய மைண்டை என்ன பண்ணும், விரிவாக்கும். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பேன், அதற்காக ஆண்டவரே என்னுடைய பொருளாதாரத்தை ப்ளஸ் பண்ணுங்கள், நான் இன்னும் விரிவாக்கமாக கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட என்ன பண்ணுங்கள், விதைக்க ஆரம்பிங்க. அப்படி விதைச்சிங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது ஃபஸ்ட்டுக்கு. அடுத்து, இல்லாததை அழைக்கணும். ப்ராட் மைண்டோடைய ரெண்டாவது விஷயம் இல்லாததை அழைக்கிறது. உங்கள்கிட்ட இருக்கிறத மட்டும் கூப்பிடக்கூடாது.
இல்லாததெல்லாம் அழைக்க கற்றுக்கணும். இப்போ நான் சொன்னேன்ல, என்ன பண்ணிட்டான், இந்த நியாயப்பிரமாண மனநிலையை ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான், தள்ளிட்டான். தள்ளினோடனே இப்போ இல்லாததை எப்படி அழைக்கிறான்னு மட்டும் பாருங்க. ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 4வது அதிகாரம் 17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தோருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கை ஓகே, அவன் என்ன பண்றான் பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான். அப்போ கிருபையின் மனநிலை என்ன அப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு வார்த்தையை அனுப்புவார். உங்கள்கிட்ட இல்லைன்னு நீங்கள் சொல்கிறப்போ உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை அனுப்புவார். அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் இருக்கு பார்த்தீங்களா. என்கிட்ட இல்லை ஆண்டவரே நீங்கள் சொல்லுவீங்க, அவர் சொல்லுவார் நான் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். உடனே நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும். இதுதான் எனக்கான வார்த்தை அப்படின்றத பிடிச்சிக்கிட்டு இப்போ அழைக்கணும். எப்படின்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாகனா, உங்கள்கிட்ட சரீரத்தில் சுகம் இல்லையா, இல்லாத சுகத்தை இருக்கிறவைகளை போல அலைங்க. உங்கள்கிட்ட செழிப்பு இல்லையா, இல்லாத செழிப்பை இருக்கிறவைகளை போல அலைங்க. உங்கள்கிட்ட வீடு இல்லையா, இல்லாத வீடை இருக்கிறவைகளை போல அலைங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, எது உங்கள் லைஃப்பில் இல்லையோ, இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ கிருபையின் மனநிலை என்னன்னா, இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடணும். பெருசாக யோசிக்கணும், சின்னதாக யோசிக்கக்கூடாது. சின்ன மைண்ட் செட் இருக்கிறவங்க கூட பழகாதீங்க எப்போவுமே. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்களுடைய சிந்தனையை சுருக்கி விட்டுருவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு போய் போடுவீங்க, அவன் என்ன பண்ணிடுவான், சுருக்கி விட்டுருவான். எப்போ நான் சேர்கிற நபர்கள்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்னா, நான் வாட்ச் பண்ணுற, நான் கேட்குற ஊழியக்காரவங்களாம் எப்படி கேட்பேன்னா, சக்ஸஸாக இருக்கிற ஊழியக்காரவங்களை கேட்பேன். ஏன் தெரியுமா, அவங்களுடைய மைண்ட் செட் விரிவாக்கமாக இருக்குது. அதை நான் பார்க்கும்போது என்னுடைய மைண்ட் செட்டு விரிவாக்கமாகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களை சுருக்கிற மாதிரியான நபர்கள் யாராவது உங்களை சுற்றி இருந்தாங்கன்னா கட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் உங்களுடைய சிந்தனையை சுருக்கி, அவனும் வெளியே வர மாட்டான், உங்களையும் கடைசி வரைக்கும் வெளியே வர விட மாட்டான். ப்ராட் மைண்ட் செட், அந்த மாதிரியான ஜனம் கூட கனெக்ட் ஆகுங்க எப்போவுமே. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு திட்டத்தை, ஏதாவது ஒரு பிளானை போட்டேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஊழியக்காரவங்க எந்த மாதிரி திட்டத்தை போட்டு எந்த மாதிரி செயல்படுத்தி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இந்த விஷயத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்ட்டு சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ யார் சுதந்தரிக்கிறா அப்படின்றத பாருங்கள். உண்மையாகவே ப்ராட் மைண்ட் செட் இருக்கிறது தான் சுதந்தரிப்பான். நான் அந்த மாதிரியான ஊழியக்காரவங்கள தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்கள்ட்ட ப்ராட் மைண்ட் செட் இருக்குது, அவங்க அதை சுதந்தரிச்சிருக்கிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். சுருக்கிறவங்க எப்போவுமே அவங்கள சுருக்கி விட்டுருவாங்க. இப்படி பைபிளில் சுருக்கிற ஒரு கேரக்டரே இருக்குது தெரியுமா, அது யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 1 நாளாகமம் 4:1. யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான். யாகாத் அகுமாயையும் லாகாதையும் பெற்றான். சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே. ஏதோம் என்னும் மூப்பனின் சந்ததியார் எஸ்ரேல், இஸ்மா, இட்பாஸ் என்பவர்கள். இவர்களுடைய சகோதரியின் பேர் அத்சேலேல் போனி. கேதோருக்கு மூப்பனான பெனுவேல், உஷாவுக்கு மூப்பனான ஏசேர் என்பவர்கள். இவர்கள் பெத்லேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர். தெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலாள், நாளாள் என்னும் 2 பெண் ஜாதிகள் இருந்தார்கள். நாராள் அவனுக்கு அசுருமையும் எப்பேரையும் நெமனியையும் ஆகாஸ்தாரியையும் பெற்றான். நாராளின் குமாரன்கள் இவர்களே. ஏலாளின் குமாரர் சேரேத், எஸ்கோர், எத்னான் என்பவர்கள். இதிலிருந்து ஏதாவது ஒரு பேர் தெரிஞ்சா, அனு, உஷா,
என்னென்னமோ பேர் வருது என்ன. இந்த கேரக்டரில் இந்த பேரில் வந்து ஏதாவது ஒரு கேரக்டரை நீங்கள் பைபிளில் வாசிக்கும் போது ரிமார்க்கபுளாக இருந்திருக்கா? இந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக எங்கேயாவது வெளிப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை இந்த பேர் அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது அதிகாரங்களில் வாசிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் வாசிச்சிருக்கவே முடியாது. ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த வம்ச வரலாறுல இந்த சந்ததியில் ஒருத்தன் வந்து பிறக்கிறான். அவனை தான் நம்ம பார்க்க போகிறோம். 9வது வசனம் 8வது வசனத்துலேருந்து பாருங்க. கோஸ் என்பவன் அனூபையும் சோபேபாகையும் அருமின் குமாரனாகிய அகர்கேலின் வம்சங்களையும் பெற்றான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். இங்க யாபேஸ் என்ற ஒருத்தன் பேர் வந்தோடனே அவன் தன்னுடைய சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தானா. இப்போ சொல்றேன், ஆப்பு வைக்கிறதுக்கு இங்கே தான் வருவாங்க. எல்லாருக்கும் வெளியே இருந்து ஆப்பு வரும், ஆனால் இவனுக்கு மட்டும் உள்ளே இருந்து ஆப்பு வந்திருக்கு. இவனுடைய சந்ததியில் எவனுமே தெரியப்படலை, அறியப்படாமல் இருக்கிறான். ஆனால் இங்கே யாபேஸ்ன்ற ஒருத்தன் மட்டும் அவங்களுடைய சந்ததியில் கொஞ்சம் கனம் பெற்றவனாக மாறிட்டான். இப்போ அவங்க அம்மாவுக்கு என்ன துக்கமோ துக்கத்தோட பெற்றேன்னு சொல்லி யாபேஸ்னு பேரை வச்சுட்டாங்க, துக்கம்னு பேரை வச்சுட்டாங்க. நான் சொல்லவா, உங்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது நடக்கும், ஏதாவது ஒன்று பெருசாக வரும், துக்கம் அப்படின்ட்டு பேரை வச்சு அவனுடைய எல்லையை வந்து சுருக்கி விட்டாங்க. இவன் கனம் பெற்றவனாக இருந்தான், ஆனால் அவனுக்கு வச்ச பேர் என்ன ஆக்கிருச்சு, அவனை சுருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சுருக்க ஆரம்பிச்சோன்னே அவன் ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ப்ரேயர் பண்ணுறான், ஒரு தீர்க்க தரிசனமான ஜபம் பண்ணுறான். அது என்ன ஜபம்னு அடுத்த வசனத்தை வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இங்கே அடுத்து அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இப்போ யாபேஸ் என்ன இவனை சுற்றி இப்போ ஒரு பவுண்டரி விழுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவே ஒரு பவுண்டரியை போடுறாங்க. நீ கனம் பெற்றவனாக இருந்த, ஆனால் இப்போ அவன் பேர் வச்சுட்டேன் யாபேஸ்னு. இப்போ இவன் ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ப்ரேயர் பண்ணுறான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி. நான் சொல்லவா, உங்களை சுற்றி சிலர் உங்களை சுருக்கி வச்சிருக்கிறாங்கல்ல, இதுக்கு மேலே வளர முடியாதுன்னு வச்சிருக்கிறாங்கல்ல, சில கம்பெனி உங்களை போட்டு அழுத்தி வச்சிருக்கல. நான் சொல்கிறேன், அந்த பவுண்டரி இன்னைக்கு உங்கள் லைஃப்பை விட்டு உடஞ்சி மாறக்கூடிய நேரமாக இருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு எல்லையை தாண்டி வளர போகிறீங்க. பவுண்டரி உடைய போகுது. இப்போ அவனுக்கு யாரோ ஒருத்தவங்க பவுண்டரியை போட்டு வச்சிருக்கிறாங்க. நான் சொல்லவா, உங்கள் லைஃப்பில் யாராவது இப்படி பவுண்டரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த பவுண்டரி எல்லாம் உடைக்கப்படுவதாக. எந்த மனுஷனும் உங்களுக்கு லிமிட் பண்ணக்கூடாதுங்க. ஆண்டவருடைய திட்டம் பெருசாக இருக்கும்போது அது அவருடைய கிருபையே செஞ்சு முடிக்கும். நீங்கள் ஏன் முயற்சி பண்ணுறீங்க? நான் அதை செய்வேன்னு ஏன் கையில் எடுக்கிறீங்க? அதுதான் தப்பு. அதுக்கு காத்துருங்க. அதுக்கு நீங்கள் காத்திருக்கல அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எப்போ உங்கள் முயற்சி சைலண்ட் ஆகுதோ அப்போ தான் ஆண்டவர் செய்வார். தன்னுடைய மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனம் சபிக்கப்பட்டு இருக்கும். எரேமியா 17:5 வாசிங்களேன். ஆண்டவருக்கு இந்த மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது வந்து என்ன பண்ண மாட்டாரு, அது அவருக்கு பிடிக்காது. அடுத்த வசனம். இப்போ புரியுதா உங்களுக்கு வாக்குத்தத்தம் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு? உங்க மாம்சத்தை நம்புறவங்கனால தான். இப்போ அடுத்து உங்க மாம்சத்திலிருந்து நம்பிக்கையை எடுத்து நம்பிக்கையை வேற ஒரு இடத்துல மாற்ற போறீங்க. அடுத்த வசனம். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும்
மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். அப்போ மாம்சத்தை ஒருத்தன் நம்பினா அப்படின்னா அவன் லைஃப்பில் ஒன்று நடக்கலைன்னா, ஒருத்தன் கிருபையை நம்பினா அப்படின்னு வைங்க, கர்த்தரையே தன்னம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு இதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டை கிடையாது, உங்களுடைய பொருளாதாரத்தை கிடையாது, கர்த்தரையே தன்னம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய எல்லைகள் பெருசாகும், அவனுடைய கூடாரம் பெருசாகும். உன் கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கு, தடை செய்யாதே. உன் மைண்டை வச்சு சுருக்காத. அவர் பெருசாக்குவார். அவர் இல்லாதவைகளை அழைக்கிற தேவன். ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு? நான் இல்லாதவைகளை அழைக்கிறவரா, சுருக்கிறாத. நான் வாக்கு தத்தத்தை கொடுத்தேன் அப்படின்னா என் வாக்கு தத்தத்தை சுருக்கிறதுக்கு நீ எதுவும் பண்ணாத. என் வாக்கு தத்தத்தை சுருக்கிறதற்கு நீ யார்? என் வாக்கு தத்தம் எழுதி இருக்கிறபடியே உன் வாழ்க்கையில் வெளிப்படும். வாக்கு தத்தத்தை சுருக்காத. உன் கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கு, தடை செய்யாது. அப்ப தடை செய்யறது யாரு? இங்கதான். வாக்குத்தத்தம் அவமாகிறதற்கு காரணம் உங்களுடைய முயற்சி. இதை வேத வசனமே சொல்லுது. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. எதனால கிடைச்சிச்சா? அந்த வாக்குத்தத்தம் அவமாகும். அந்த வசனம் வியர்த்தமாகும், அவமாகும். சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். எத்தனாவது வசனம்? 14. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்குத்தத்தம் அவமாகும். அப்போ வாக்குத்தத்தம் ஏன் அவமாகுது? ஏன் செயல்பட மாட்டேங்குது? இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு? அது நன் எஃபெக்ட் ஆக்கிருதான், அது செயல்படாமல் ஆக்கிருதான். ஏன் செயல்படாமல் ஆக்குது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தினால இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முயற்சி செய்கிறதுனால. இன்னைக்கும் நிறைய பேருடைய பொருளாதாரத்தில் மாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் தன்னுடைய எல்லையை வச்சே யோசிக்கிறாங்க. அந்த எல்லைகளை உடைங்க, இன்னைக்கு உடைச்சி மாற்றி இந்த வரக்கூடிய வருஷங்களில் ஒன்று பிளான் பண்ணுங்க. இந்த வார்த்தைக்கும் இந்த சபைக்கும் நான் விதைப்பேன். நான் விதைக்கிறது ஆர்டினரியாக இருக்காது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நான் கொடுக்குற விதை ஒரே லெவலில் இருக்காது, அடுத்த லெவலுக்கு போகணும். ஒரு தீர்மானத்தோடு விதைங்க. அந்த தீர்மானத்தை பண்ணும்போது உங்களுடைய மைண்டு பெருசாகும். அவர்கிட்டருந்து வர்றது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவருக்கு கொடுப்பீங்க. என்னால் வர்றதுன்னு நினச்சிங்கன்னா கொடுக்க மாட்டீங்க. என் மாம்சம் தான் உண்டாக்குச்சு. உபாகமம் 8:17 இப்படி சொல்லுது, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யம், வாசிங்க. ம் ம் 8:17. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது என்னால் ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லிடாத, எச்சரிக்கையாயிரு. ஏன்னா இது என் உடன்படிக்கை செய்யுது அப்படின்றாரு ஆண்டவர். ஏன் வந்துட்டு உங்கள் முயற்சியில் செஞ்சு செயல்பட மாட்டேங்குதுன்னா, உங்கள் முயற்சியினுடைய எஃபெக்ட் அங்கே தெரியும்ட்டு. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆகார தள்ளி விட்டார். அப்போது இந்த மனநிலையை நீங்கள் தள்ளி விட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஸ்பெரிட்டியை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போது சிலருக்கு அப்பேற்பட்ட ப்ராஸ்பெரிட்டிக்கான கதவுகள் திறக்கப்படுது. இப்போது இதுக்கப்புறம் நிறைய பேருடைய கூடாரத்தின் எல்லை விசாலமாகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஷாக்கா லபனா கதா நமரா ஷாக்கா
சீ ரபா லாக்கா ரபா ரபா. நிறைய பேருடைய வீட்டில் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. ஷாக்கா லபா ராக்கா ரபா ராக்கா தனமா ராக்கா தனமா ராக்கா தனமா. அவனுடைய அவனுடைய கூடாரத்தை நீ விசாரிக்கையில் குறை ஒன்றையும் காணாதிருப்பாய் அப்படின்ட்டு இருக்கு. இன்னைக்கு உங்கள் வீட்டை யாராவது விசாரிச்சாங்கன்னா இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்லேயே குறை இருக்காது. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறாரு. Thank you, Lord Jesus. Kaba laka ribana shakata ribala shamara repna kata rabala shakata rabalakata rebo nosha rapanakata rabana shaka rabala shaka rabala shaka rab repo shakte namara. நிறைய பேரோட லைஃப் இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது, விசாலம் ஆகிக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். விசாலத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். எல்லைகள் பெரிதாகட்டும். இது வரைக்கும் பார்த்த பொருளாதாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்க ஒரு பொருளாதார விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. ஷாக்கா லாபானா காத்தானமாராப். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறது. நான் சொல்கிறேன், எழுதியிருக்கிறபடியே உங்கள் லைஃப்பில் ஆகும். நீயோ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு இருக்கு. இங்கே இருக்கிற நிறைய பேருடைய பவுண்டரிஸை பிரேக் பண்ணி மேலே வர போகிறீங்க.